Hi friends, hope you are doing great. This is Ajit Kumar. Welcome to my channel English Tutorial Academy. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட டுடே டாபிக் நான் பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் ஹேஸ் டு ஹேஸ் இஃப். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் இங்கிலீஷில். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப கிளியராகவும் ரொம்ப டீப் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நியூ இயர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ பேக் டு த லெசன் வரலாம். கீழே வந்து ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஏ கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நான் இது வந்து தனித்தனி தான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து இட் இஸ் ஏ கன்ஜெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ போத்தாரும் வந்து கன்ஜெக்ஷன் தான். அதாவது வந்து ஆஸ் தோ ஈக்குவல்ட் ஆஸ் இஃப். ஈக்குவல்ட்டுன்னு வந்தவே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஈக்குவல்ட் அப்படின்னா போத் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ ஆஸ் இஃப் அப்படின்ற இடத்துல வந்து ஆஸ் தோ யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் தோ அப்படின்ற இடத்துல வந்து ஆஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கன்ஜெக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வேணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் ரெகுலர் வெஸ்ட்டாக நியூஸ்க்காக சொல்கிறேன். கன்ஜெக்ஷன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்ப்ளீட் சென்டென்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது நம்ம வந்து கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லா வீடியோவும் ஷேர் பண்ணுறது தான். ஒரு காம்பவுண்ட் செவர் இருக்கும், அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அப்படியே க்ளோஸ் பண்ண முடியாது, ஒரு கேட் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சேம் அந்த கேட் வேலையை தான் அந்த கன்ஜெக்ஷன் பார்க்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ரெண்டு காம்பவுண்ட் செவர் தான் இங்கேருந்து ரெண்டு மெயின் கிளாஸ், அதை ஜாயின் பண்ணது கேட் யூஸ் பண்ணுறோம். அந்த கேட் தான் இந்த கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. கம்பல்சரி நீங்கள் இதை வந்து வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீனிங் பார்த்துடலாம். தமிழ் மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் இஃப், ஹேஸ் தோ. ஓகேங்களா? ஸோ தமிழ் மீனிங் மாதிரி, போலவே. ஓகேங்களா? ஸோ அது போலவே, அது மாதிரி. நம்ம கம்பல்சரி தமிழில் வந்து இந்த மாதிரியான சென்டென்ஸ் வந்து பேசுகிறது ரொம்ப அதிகமான ஒரு யூசேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஒரே டைமில் வந்து இதை பற்றி லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து மாதிரி, போலவேன்னு சொல்லிட்டோம். ஸோ அது கீழே வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்க பாருங்கள். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ரியல் சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் சுச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன், அன்ரியல் சுச்சுவேஷன். ஓகேங்களா? அன்ரியல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இடத்துல வந்து கம்பல்சரி நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நான் எதுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் அது டீப் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட யூசேஜஸ் வந்து ரொம்ப அதிகம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். ரெண்டு மெயின் கிளாஸ் வரணும். அதை ஜாயின் பண்ணதுக்கு நம்ம இந்த ரூட் வேர்ட் ஹேஸ் தோ அல்லது வந்து ஹேஸ் இஃப் யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள் வந்து ஹேஸ் தோ வச்சு எப்படி மேக் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து தமிழில் ரீட் பண்ணுறேன். அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ரூட் வேர்டு தமிழில். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஆஸோ அல்லது ஆசிஃப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். அவன் தான் பேசுகிறான், அவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். அப்போது இங்கே வரக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் தான் வருது, ஆனால் ரெண்டு வேலையை செய்கிற மாதிரி வருது. ஓகேங்களா? அதாவது வந்து அவன் பேசுகிறான், தெரிஞ்ச மாதிரி பேசுகிறான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவன் பேசுகிறான் அப்படின்னா ஹீ ஸ்பீக் ஆஸ் தோ. ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் தோ வச்சா பார்க்க போகிறோம். ஆஸ் தோ ஹீ நியூ எவ்ரிதிங். ஓகேங்களா? ஹீ நியூ அப்படின்றது வந்து நவோட பாஸ்ட் தான் வந்து நியூ. ஓகேங்களா? ஹீ ஸ்பீக் ஆஸ் தோ ஹீ நியூ எவ்ரிதிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ். ஸோ இதே வந்து நம்ம ப்ரிப்போஷன் சென்டென்ஸாக பேசணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு மாதிரி, போலவே அப்படின்னு சொல்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரிப்போஷன் லைக். ஓகேங்களா? ஸோ அந்த லைக் வச்சு நம்ம பேசும்பொழுது ப்ரிப்போஷனாக வந்ததுன்னா அவங்க வந்து நம்ம வெர்பலாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு நவுன் தான் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த சென்டென்ஸில் நம்ம அதை எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ரெண்டாவது பாருங்கள். அவர் களைப்பாக இருக்கிறார் போல் தெரிகிறார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து களைப்பாக இருக்கிற மாதிரி, அதாவது வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி தெரிகிறாரு. அவர் தான் வந்து இந்த ரெண்டு வேலைக்கும் சூட்டபிளான ஒரு சப்ஜெக்ட். அப்போது வந்து ஹீ அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மெயின் சப்ஜெக்ட். ஹீ லுக்ஸ் அப்படின்னா அவர் தெரிகிறார். ஹேஸ் தோ மாதிரி, ஹீ இஸ் டயர்ட். ஓகேங்களா? ஹீ லுக்ஸ் அப்படின்னா அவர் தெரிகிறார். ஹேஸ் தோ அப்படின்னா மாதிரி, போலவே. ஹீ இஸ் டயர்ட். அப்போ வந்து அவர் வந்து டயர்டாக இருக்கிற போல் தெரிகிறாரு. ஹீ லுக்ஸ் அப்படின்னா ஸோ அவர் வந்து அப்படி தான் இருக்க மாதிரி எனக்கு தெரிகிறாரு அப்படின்னா ஹீ லுக்ஸ் ஹேஸ் தோ ஹீ இஸ் டயர்ட். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நம்புகிறேன். ஸோ இதே வந்து நம்ம ப்ரிப்போஷன் சென்டென்ஸாக பேசணும் அப்படின்னா ஹீ லுக்ஸ் லைக் பீயிங் டயர்ட். ஓகேங்களா? ஹீ லுக்ஸ் லைக் பீயிங் டயர்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து ப்ரிப்போஷன் சென்டென்ஸாக மாறுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மூணாவது பார்த்துடலாம். அவள் ரொம்ப பணக்காரங்க மாதிரி பணத்தை செலவழிக்கிறா. ஃபஸ்ட் நாட் டென்ஷன் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஷீ ஸ்பெண்ட் மணி அப்படின்னா அவள் வந்து பணத்தை செலவழிக்கிறாள். ஹேஸ் தோ போலவே அப்படின்னா இல்லை மாதிரி ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஹேஸ் தோ
ஷீ இஸ் ரிச். அவள் வந்து பணக்காரங்களை போல் வந்து பணத்தை செலவு பண்ணுறா. இதே வந்து ப்ரிப்போஷன் சென்டென்ஸாக எப்படி மாற்ற முடியும்? கொஞ்சம் நல்லா நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பாருங்கள். ஷீ ஸ்பெண்ட் மணி. ஏன்னா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே சப்ஜெக்ட் தான்றதுனால இது நம்ம வந்து ப்ரிப்போஷன் சென்டென்ஸாக மாற்றலாம். ப்ரிப்போஷனாக மாற்றும் பொழுது இந்த ஆஸ் தோ ஆஸ் இஃப்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரிப்போஷன் லைக். ஓகேங்களா? ஸோ இதுதான் லைக்கோட கன்ஜெக்ஷன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் தோ ஆஸ் இஃப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதை மறக்கவே கூடாது. இது வந்து நியூ லேர்னிங்காக இருந்ததுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஷீ ஸ்பெண்ட் மணி லைக் பீயிங் ரிச். ஓகேங்களா? லைக் பீயிங் ரிச் அப்படின்னா பணக்காரங்க போல் அவள் வந்து பணத்தை செலவழிக்கிறா. ஓகேங்களா? ஸோ பணக்காரங்க போல் இருப்பதுனால அது போல் வந்து அவள் வந்து பணத்தை செலவழிக்கிறா. ஓகேங்களா? 4வது பாருங்கள். அவர்கள் அவனை குழந்தை போல் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அவன் வந்து கொஞ்சம் ஏஜ் பர்சனாக தான் இருப்பார். ஆனால் வந்து அவங்க வீட்டில் வந்து அவர் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை வந்து குழந்தை போல் தான், இன்னமும் குழந்தை போல் தான் வந்து அவனை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? தே ட்ரீட். இதை வந்து ஃபஸ்ட்டு எந்த டென்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நடத்துகிறாங்க, அதாவது வந்து அவனை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ட்ரீட் ஹிம். அப்படின்னா அவர்கள் நடத்துகிறாங்க அவனை அப்படின்றப்போ ஹிம். தே ட்ரீட் ஹிம் ஹேஸ் தோ ஹீ இஸ் எ சைல்டு. ஓகேங்களா? ஸோ அவனை வந்து ஒரு குழந்தை போல் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நம்ம ப்ரிப்போஷன் சென்டென்ஸாக பார்க்கணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? தே ட்ரீட் ஹிம் அப்படின்னா அவர்கள் அவனை நடத்துகிறாங்க லைக் பீயிங் எ சைல்டு. ஓகேங்களா? லைக் அப்படின்றது வந்து ப்ரிப்போஷன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நவுன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பிஓப்ஸாக இருக்கிறதுனால நம்ம இஸ்ஸெல்லாம் போட முடியாது. ஸோ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பி ஃபார்ம்லேயே இருக்கக்கூடிய நவுன் நான் பார்த்தீங்களன்னா ஸோ பீயிங். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஆஃப்டர் ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் போடணும். 4வது பார்த்துட்டோம். 5வது பாருங்கள். நீ எனக்கு ஆங்கிலமே தெரியாத மாதிரி பேசுகிற. ஓகேங்களா? ஸோ நீ என்ன நினச்சி வச்சுருக்க? எனக்கு வந்து ஆங்கிலமே தெரியாது, அதனால் நீ வந்து அப்படி நினச்சிட்டு என்கிட்ட பேசுகிற. ஓகேங்களா? அதாவது வந்து எனக்கு ஆங்கிலமே தெரியாத மாதிரி நீ வந்து ஆங்கிலத்தில் பேசுகிற. அது எப்படி சொல்லலாம்? யூ ஸ்பீக் அப்படின்னா நீ பேசுகிற. அதாவது நான் டென்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேசுகிற அப்படின்னாவே நம்ம தெரிஞ்சிச்சு இது வந்து ப்ரெசண்ட்டை தான் சொல்லுது. யூ ஸ்பீக். ஓகேங்களா? நீ பேசுகிற. ஆஸ் தோ அப்படின்னா போலவே மாதிரி எதனா போட்டுக்கலாம். ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது மாதிரி பேசுகிற. எது தெரியாத மாதிரி? இங்கிலீஷ். அப்போது இந்த சென்டென்ஸ் எப்படி வரும்? யூ ஸ்பீக் நீ பேசுகிற, ஹேஸ் தோ ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி நீ பேசுகிற. இதில் வந்து 2 சப்ஜெக்ட் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து கம்பல்சரி இதில் வந்து கன்ஜெக்ஷனாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரிப்போஷனாக மாற்ற முடியாது. ஏன்னா வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரே சப்ஜெக்டாக இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை வந்து ப்ரிப்போஷனாக மாற்றிக்கலாம். ஆனால் இங்கே வந்து நீ எனக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 சப்ஜெக்ட் வர்றதுனால நம்ம இங்கே வந்து கன்ஜெக்ஷன் சென்டென்ஸாக மாற்றுறோம். இது வரைக்கும் ஆஸ் தோ வச்சு பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து ஹேஸ் இஃப் வச்சு பார்க்கலாம். பட் மீனிங் எல்லாமே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேயே வந்து நம்ம ஆஸ் இஃபும் போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுன்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு 5 எக்ஸாம்பிள் வந்து ஹேஸ் தோ வச்சு பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து ஹேஸ் இஃப் பார்க்கலாம். மற்றபடி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். 6வது எக்ஸாம்பிள் பாருங்கள். அவன் பசியாக இருப்பது போல் தெரிகிறான் அப்படின்னா எப்படி வரும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். அவன் தெரிகிறான் அப்படின்னா ஹீ லுக்ஸ் ஹேஸ் இஃப் ஹீ இஸ் ஹங்க்ரி. ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே சப்ஜெக்ட் வரதுனால இதை வந்து நம்ம வந்து ப்ரிப்போஷனாகவும் மாற்றிக்கலாம். ஹீ லுக்ஸ் அப்படின்னா அவன் தெரிகிறான். லைக் பீயிங் ஹங்க்ரி. ஓகேங்களா? லைக் பீயிங் ஹங்க்ரி அப்படின்னா அவன் பசியாக இருப்பது போல் தெரிகிறான் அப்படின்னா ஸோ ஹீ லுக்ஸ். ஓகேங்களா? ஹீ லுக்ஸ் லைக் பீயிங் ஹங்க்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ரிப்போஷனல் சென்டென்ஸ். இது வந்து கன்ஜெக்ஷன் சென்டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய 2 வேர்டு இருக்குது. ஆஸ் தோ ஆஸ் இஃப். இதில் வந்து எதுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ் இஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீ லுக்ஸ் ஆஸ் இஃப் ஹீ இஸ் ஹங்க்ரி. ஓகேங்களா? ஸோ 7வது பாருங்கள், உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அவள் என்னை தெரியாத மாதிரி பேசுகிறாள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட ஒரு டவுட் கேட்டார். சார் என்னால் வந்து சப்ஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னாரு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னை, உன்னை, அவனை அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அது வந்து அதுபோல் வரும்பொழுது அதை வந்து நம்ம வந்து சப்ஜெக்ட் எடுக்கக்கூடாது, அதை வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒன்று எக்ஸாம்பிள் பார்க்கும்பொழுது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 7வது எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அவள் என்னை தெரியாத மாதிரி பேசுகிறாள் அப்படின்னா அவள் பேசுகிறாள். அப்போ வந்து ஷீ ஸ்பீக்ஸ். ஃபஸ்ட் நாட் டென்ஸ்ன்னு பார்க்கணும். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால ஷீ ஸ்பீக்ஸ் ஹேஸ் இஃப் ஷீ டிடிட் நவ் மீ. ஓகேங்களா? ஷீ டிடிட் நவ் அப்படின்னா அவளுக்கு என்னை தெரியாத மாதிரி அவள் பேசுகிறா. ஓகேங்களா? அவள் என்னை தெரியாத மாதிரி பேசுகிறாள். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து நம்மளோட லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னைன்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அது வந்து லாஸ்ட்டாக வெர்புக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதே வந்து சப்ஜெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. ஓகேங்களா? ஸோ என்னால் பாருங்கள், என்னால் செய்ய முடியும். அப்போது ஐ கேன் டூ
இட். ஓகேங்களா. ஸோ அதில் நம்ம வந்து எது சப்ஜெக்ட் வருது நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஈஸியாக வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஆனால் என்னை, உன்னை, அவனை, அவளை அந்த மாதிரி வரும்பொழுது இதை வந்து கம்பல்சரி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனா மட்டும்தான் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதை நம்ம வந்து சப்ஜெக்டாக வந்து எடுக்கவே கூடாது. இது வந்து நோட் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங். இது வந்து இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்டில் வந்து என்னை, உன்னைன்னு வந்தாலே வந்து அது வந்து ஆஃப்டர் வர்புக்கு அப்புறம் எடுத்துன்னு போயிடும். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் வர்பு வந்து சப்ஜெக்ட், ஆஃப்டர் வர்புக்கு அப்புறம் வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ 8வது பார்த்துடலாம். அவர்கள் தப்பே செய்யாத மாதிரி நடக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ அவர்கள் தப்பே செய்யாத மாதிரி நடக்கிறார்கள் அப்படின்னா தே ஆக்ட். ஓகேங்களா. ஸோ நடந்துக்கிறாங்க ஆஸ் இஃப் தே டிடன்ட் மேக் மிஸ்டேக். ஓகேங்களா. தே ஆக்ட் ஆஸ் இஃப் தே டிடன்ட் மேக் மிஸ்டேக். ஓகேங்களா. ஸோ மிஸ்டேக்கு நம்ம டைரெக்டாக போட முடியாது. ஸோ ஒரு மேக் பண்ணுறது, அதாவது வந்து ஒரு உற்பத்தி செய்கிறது. ஓகேங்களா. ஸோ இல்லாதது ஒன்று க்ரியேட் பண்ணுறது அப்படின்றப்போ அவங்க வந்து நம்ம வந்து மேக் அப்படின்றத வந்து வெர்பாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 9வது பாருங்கள். அவன் 10 நாளாக சாப்பிடாத மாதிரி சாப்பிட்றான். ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் பேசக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு இது வந்து ஒன் ஆஃப் த வே. ஓகேங்களா. ஸோ 9வது பாருங்கள். அவன் 10 நாளாக சாப்பிடாத மாதிரி சாப்பிட்றான். இதை வந்து இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? அவன் சாப்பிட்றான் அப்படின்னா ஸோ இதை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா. ஹீ ஈட்ஸ் ஆஸ் இஃப் போலவே he had not eaten for 10 days. ஓகேங்களா. he had not அதாவது வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு 10 நாள் அப்படின்றது வந்து ஒரு பீரியட். ஓகேங்களா. ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அங்கே வரும்பொழுது நம்ம வந்து பர்ஃபெக்ட் டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ பர்ஃபெக்ட் டைம்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ரீசன்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் அப்படி இல்லாத வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது நம்ம வந்து இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்சஸ். 10வது வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் எனக்கு வந்து யோசிச்சு ஆன்சர் வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ அவன் ஹீரோ மாதிரி நடக்கிறான். ஓகேங்களா. ஸோ அவன் ஹீரோ மாதிரி நடக்கிறான். ஸோ நான் கீழே வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மைண்டுக்குள்ளே சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எத்தனை சப்ஜெக்ட் வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அவன் ஹீரோ மாதிரி நடக்கிறான். அப்போ இது வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம வந்து ப்ரிப்போசிஷன் சென்டென்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து கன்ஜெக்ஷன் சென்டென்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அவன் ஹீரோ மாதிரி நடக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம்? ஹீ வாக்ஸ். ஓகேங்களா. ஸோ அவன் வந்து நடக்கிறான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி நான் சொல்லலை. ஸோ வாக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கான். அவன் நடக்கிற ஸ்டைல் வந்து ஹீரோ மாதிரி நடக்கிறான் அப்படின்றதுல வந்து ஹீ வாக்ஸ் ஹேஸ் இஃப் ஹீ இஸ் அ ஹீரோ. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நம்புகிறேன். ஸோ இதை வந்து லைக் போட்டோம்னா லைக் பீயிங் அ ஹீரோ. ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்குமே வந்து ஹேஸ் டு ஹேஸ் இஃப் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஆஃப்டர் வாட்ச் திஸ் வீடியோ யூ வில் ஃபவுண்ட் திஸ். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து ஃபைண்ட் ஆகிட்ருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த ஆஸ் இஃப் ஆஸ் த வச்சு நீங்கள் வந்து டே பை டே கான்வர்சேஷனில் நீங்கள் வந்து கம்பல்சரி பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ படிச்சுட்டு போகாமல் கம்பல்சரி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது மட்டும்தான் அந்த ஒரு சென்டென்ஸ் உங்கள் வாயிலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதை வந்து லைஃப் லாங் மறக்காத மாதிரி நம்ம வந்து பை ஹார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ 10வது பார்த்துட்டோம். இப்போ வந்து ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். அவன் கோபமாக இருக்கிறான் போல் தெரிகிறான். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து அவன் வந்து கோபமாக இருக்கிற போல் தெரிகிறான், அவங்ககிட்ட பேசாத. ஓகேங்களா. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு இந்த ஆஸ்டோ ஆசிப் வித் லைக். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இது ஒரே ஒரு சப்ஜெக்ட்ன்றதுனால லைக்கோட ப்ரிப்போஷனும் வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களால் கம்பல்சரி இதை வந்து லைக் சென்டென்ஸாகவும் வந்து அதாவது ப்ரிப்போஷன் சென்டென்ஸாகவும் வந்து மாற்றி பேச முடியும். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட்டு நம்ம வந்து படிக்கிறது 2 எக்ஸாம்பிளாக இருந்தாலும் அடிஷ்னலாக வந்து ப்ரிப்போஷனாக வந்து எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிச்சு. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆஸ் இஃப் ஆஸ் தோ அண்ட் லைக். ஓகேங்களா. ஸோ லைக்ன்றது வந்து இதோட ப்ரிப்போஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ லைக் பற்றி ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இருந்தாலும் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நியூ அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.